வணக்கம். துலாம் ராசி துலாம் லக்னம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிர பெயர்ச்சி பலாபலன்கள். இந்த 2023-25ஆம் தேதி டிசம்பர் மாதம் சுப பலம் பெற்றவராகிய சுக்கிரபகவான் பெயர்ச்சியாகி வீரம் தைரியம் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றிற்கு அதிபதியான பூமிகாரகன் மங்களக்காரகனான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணிக்கவிருக்கிறார். இந்த சுக்கிரபகவானின் பெயர்ச்சி நிகழ்வால் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் உங்களுக்கு அதீத அதிர்ஷ்ட பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது. எவ்வாறான மேலும் பல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழ்வின் போது நவகிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகளை பார்க்கும்போது காலச்சக்கர காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னிகாராசியில் கேது, விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன், தனுசுவில் சுக்கிரனும் கும்பமனையில் சனியும் மீனத்தில் ராகுவும் பிரவேசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நவகிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். தேவர்களின் பிரகஸ்பதியாகவும் குருவாகவும் கருதப்படுபவர் சுக்கிராச்சாரியார். இவரை சுக்கிரன் என்றும் அழைக்கப்படுகிறது. சுக்கிரபகவானின் திசை கிழக்கு திசை என்றும் சுக்கிரபகவானுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் கருதப்படுகிறது. சுக்கிரபகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்று வேத நூல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர். உலகியல் வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து அருள்பவர் சுக்கிரபகவான்தான். மேலும் சுக்கிரன் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவும் கூட சுக்கிரபகவான்தான். சுக்கிரபகவான் உங்களுக்கு சுகத்தை மட்டுமில்லாமல் செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து வாரி வழங்கும் வள்ளலாகும். சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமக்காரகன் களத்திரகாரகன் என்று போற்றப்படுகிறது. குறிப்பாக ஆனந்தமான காதல் வாழ்க்கை மனவாழ்க்கை குழந்தை பேறு போன்றவற்றை அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அனுகிரகத்தில்தான். சுக்கிரயோகம் அடித்தால் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்தரமான வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என்கின்றது சாஸ்திர மூலநூல். சுக்கிரபகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிரஓரையில் சுக்கிரபகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிரபகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிரயோகங்களின் சிற்றின்பங்களின் அதிபதி திருமணயோகத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர். சுக்கிரன் உங்களுடைய இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும். உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா, உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று கூறுவதுண்டு. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்சபங்கமடைந்தாலோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கிரபகவான் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிரபகவான் களத்திரகாரகன். உங்களுக்கு பொன் பொருள் அழகான உடல் கட்டமைப்பு அழகான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை சொகுசு வண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரபகவான்தான். அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காமக்கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் சுக்கிரபகவான்தான். குடும்ப தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிரபகவானின் அருளால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கும் நிலையை சுக்கிரபகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது. சுக்கிரபகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்தில் மற்றும் துலாத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். மீனத்தில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் அடைவார். சுக்கிரபகவான் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அருமையான உணர்வை அளிக்கக்கூடியவர். காதல் கொண்டு பெருமளவிலான சுகமடையும் சிற்றின்பம் ஆனந்தத்தையும் திருமண யோகத்தையும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை விந்துக்களின் வீரியத்தை அதிகரிக்கக்கூடியவர். பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் பெறக்கூடிய ஆற்றலையும் சுக்கிரன் அதிகரிப்பார். சுக்கிரன் உங்களுடைய ஜனன கால ஜாதக கட்டத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் இருப்பது அவசியமாகிறது. உங்களுடைய இதத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரபகவான். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் என்று பார்க்கும்போது அதாவது நீச்சம் என்றால் கெட்டு பலமிழந்து நிற்பது என்று பொருள். சுக்கிரன் கன்னிராசியில் நீசம் அல்லது 6, 8, 12 போன்ற கிரகசேர்க்க பெற்று பலம் இழந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். எதிர்பாலினத்தவரால் கௌரவக்குறைவு திடீர் இழப்புகள் பண விரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திர வியாதி போன்ற கெடுபலன்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் குறைந்துவிடும்.
பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாயங்கள் குறையும். சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டிவாகன வசதிகள் குறையும். களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில் தன்னுடைய வயதிற்கு மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவான் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார். சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் ஆட்சிபலம் பெற்ற நிலையில் இருப்பதை விட அதிக அளவிலான பெருங்கொண்ட யோகங்களை வாரி வழங்குவார். இதுவே நீச்சபங்க ராஜயோகம் என்று பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் குருபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்சபங்க ராஜயோகத்தினை கொடுக்கும். நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை நடக்கும்போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சுக்கிரன் ஏற்படுத்துவார். ஒருவேளை இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை குறைவு போன்ற கோளாறுகள் உண்டாகும். தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிர பகவான் என்பதால் சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கட்டி கொப்பளம் மர்மஸ்தான வியாதிகள் பால்வினை உபாதைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். சுக்கிர பகவான் பலம் பெற்று பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகங்கள் அபிவிருத்தி அடையும். இந்த வகையில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்தல் சிறப்பு. மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை சுக்கிர தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் புரியுமிடத்திற்கு சென்று சுக்கிரனை வழிபட்டால் எண்ணற்ற அற்புதமான இனிமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருப்பது மிகவும் சிறப்பு. குருபகவான் வக்கிரகதியில் இருந்து நிவர்த்தி பெற்றதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்டபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. குருபகவானின் பார்வையும் உங்களுடைய சுயஸ்தானத்தில் விழுவது மிக அற்புதமான சிறப்பான அமைப்பாகும். தனகாரகனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்று வலிமையாக நிற்கிறார். எனவே உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ரியல் எஸ்டேட் வீடு மனை தரகு போன்ற துறைகள் ஆதாயமாக இருக்கும். இதனால் பொருளாதார நிலை மேன்மை அடையக்கூடிய தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் பார்க்கப்படுகிறது. லாபாதிபதியான சூரிய பகவான் செவ்வாயுடன் இருக்கிறார். எனவே அரசு காரியங்களிலிருந்து வந்த தாமதங்கள் விலகி அனுகூலம் கிடைக்க உள்ளது. மனதில் தெளிவு கிடைக்கும். புதிய உற்சாகம் மனதில் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் குதூகலமும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. உங்களுக்கு பழைய கடன்கள் ஏதேனுமிருந்திருந்தால் அவைகளை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகிறது. காதல்காரகன் காதல் இளவரசன் காமகாரகன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவன் சுக்கிர பகவான் சிறப்பாக உள்ளதாலும் பெருங்கொண்ட முழுமையான சுபரான குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதாலும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சூரிய மங்களயோகம் உண்டாவதாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் நீங்கள் அசரக்கூடிய அளவிற்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சுப நிகழ்வுகள் அனைத்தும் சாதகமாக இருக்கும். நீண்ட காலங்களாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் திருமண வயதிலுள்ள துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமணம் முயற்சிகளிலிருந்து வந்த தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறுவது மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்ன காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் தாம்பத்திய உறவை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிர பகவானும் குழந்தைகாரகன் குருபகவானும் இரத்தகாரகன் பெண்களின் கற்பபைக்கு காவலன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் பகவானும் மிக வலுவாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லையே என்று சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழ்வு காலகட்டத்தில் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன் 3ஆம் இடத்தில் வாரத்தினுடைய துவக்கத்தில் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி வருகிறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்துவிடாதீர்கள். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்கின்ற போதும் சற்று நிதானத்துடன் செய்யுங்கள். அவசரப்படுவதை தவிர்த்தல் நல்லது. இந்த தருணத்தில் வீண் செலவுகள் வரும் என்பதால் எச்சரிக்கையோடு பணத்தை கையாளுங்கள். நீங்கள் பணத்தை அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்துக் கொள்ளுங்கள் நல்லது. அதேபோல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் செய்து முடித்தே தீர வேண்டும் என்று அவசரப்பட வேண்டாம்.
நன்கு யோசித்து நிதானித்து பொறுமையாக ஆலோசித்து புத்திதெளிவுடன் அந்த செயலில் ஈடுபடுவது மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய குறைகள் தீரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றன.